அரசியலில் என்னதான் நடக்கு அப்படின்னு கேள்வி இருக்கிறது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வெளியாகிட்டுருக்கு. சரி, இப்போ என்ன தகவல் வெளியாகிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கிறத சுற்றி தான் அரசியல் கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. திமுக கூட்டணி ஓரளவுக்கு கூட்டணி அமைச்சு முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறது அதிமுக கூட்டணி மட்டும்தான். விஜய் தனித்து நிற்பாரா, அதிமுக கூட்டணி சேர்வார்ன்ற கேள்வி முன் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் 3வது அணி அமைப்பதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்கார். இது கிட்டத்தட்ட 100% உண்மையாக போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் 3வது அணிக்கு விஜய் சென்று விடக்கூடாது, அதிமுக அணிக்கு எப்படியாவது கூட்டிட்டு வர வேண்டும் முயற்சியில் பாரதிய ஜனதாவும் சரி அதிமுகவும் சரி தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ விஜய்க்கு தாவேக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக கூட்டணி வென்றால் நீங்கள் கூட்டணி வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு துணை முதல்வர் பதவியை நாங்கள் தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்ததா 2 நாட்களாக ஒரு ரூமர் ஓடிட்டுருக்கு, ஒரு கற்பனையான செய்திகள் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த செய்தியை அதிமுக தரப்பில் இது வரைக்கும் மறுக்கலைங்கிறது தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா எழுப்பதற்கான முயற்சியை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. இன்னும் 9 மாதத்தில் கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால் தாவேக்காவுக்கு அதிகபட்சமாக ஒரு 70 தொகுதி வரைக்கும் கொடுப்பதற்கும் துணை முதல்வர் பதவியை வழங்குவதற்கும் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. இதுக்கிடையில் தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதில் ஜனநாயகனே அப்படின்னு அவர் வாழ்த்தியிருந்தார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று வாழ்த்து தெரிவிக்கலை. அதுவும் அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சொன்ன அரசியலில் எதுவும் நடக்கும், எதுவும் கற்பனையாகலாம், கற்பனை நிஜமாகலாம்.